இந்த பதிவில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் 369 ரூபா நோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 369 அப்படிங்கிறது ஒரு லக்கி நம்பர் நோட்டு, பணவரவை அதிகரிக்க செய்யக்கூடிய நோட்டு. இதை டெஸ்லா குறியீடு அப்படின்னு இந்த 369 சொல்லுவாங்க. இந்த நம்பரை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸ் சயின்டிஸ்ட்டு நிக்கோலோ டெஸ்லா அப்படிங்கிறவர் தான். தாமஸ் ஆல்வா எடிசனோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். இதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை சரியாக நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவரை பற்றி இப்போ நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் அவரை பற்றி யாருன்னு கூட தெரியாமல் இருந்தது. இவர் நிறைய நம்பரோட அதிசயங்களை இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அவர் லக்கி நம்பர் இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சி சொன்னவர். 3 அப்படிங்கிறது குருவை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 9ங்கிறது செவ்வாயை குறிக்கும் நம்மளுடைய ஜாதகம் படி, நியூமராலஜி படி. இப்போ குரு பிரபஞ்ச சக்தியை குறிக்கும், சுக்கிரன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை குறிக்கும், 9 அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்ற பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த 3, 6, 9 3 பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, சயின்ஸ் ரீதியாகவும் சரி ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர். இந்த நிக்கோலா டெஸ்லா பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே இந்த 3, 6, 9 இதை பயன்படுத்தி தான் செய்வாராம். சாப்பிட்றப்ப அந்த தட்டை கூட 3 முறை டிஷ்யூ பேப்பரை வச்சு சுத்தம் செய்வாராம். எந்த ஒரு கட்டடத்துக்கு போனாலும் அதை 3 முறை சுற்றி அதற்கு பிறகு அவர் ஆராய்ச்சியை மேற்கொள்வாராம். 3, 6, 9 இந்த நோட்டு ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கா, அதை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இஸ்லாமிய மதத்துலையும் 7, 8, 6 நான் ஏற்கனவே 7, 8, 6 அந்த ரூபாய் நோட்டு கிடச்சா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பதிவு போட்டிருக்கேன். அவங்களோட இதில் அது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த பாபிலோனியாவில் 3000 வருடங்களுக்கு முன்னே ஆராய்ச்சி பண்ணதில் இந்த 3, 6, 9 அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான பிரபஞ்ச சக்திகளை கொண்ட எண்ணாக சொல்லப்பட்டுள்ளது. இது ரொம்ப அபூர்வமான நம்பராகவும், இது நமக்கு பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராகவும் இருக்குது. இப்போ 3, 6, 9 3ம் எப்படி ஒரு பவர்ஃபுல் நம்பராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1, 2, 3, 4 வரிசையாக 9 வரையும் இருக்குது. அத்தனை நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா 45. 4 + 5 ஆட் பண்ணிங்கன்னா 9. அதே மாதிரி 3, 6, 9 3 நம்பரையும் 1, 2, 3லேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு மீதி இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிங்கனாலும் என்ன வரும்னா 27. 2 + 7 9. இப்போ 9 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நம்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஓட எதை மல்டிபிள் பண்ணிங்கனாலும் 9 தான் வரும். 9 அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான நம்பர். கோவிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை 9 முறை சுற்றுவோம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னேன், மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிக்கிறோம். அதில் 1 + 0 + 8 ஆட் பண்ணிங்கன்னா 9. இப்போ 24 மணி நேரம் அதை ஆட் பண்ணிங்கன்னா 2 + 4 6. மாதம் பார்த்தீங்கன்னா 12. 12 1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 3. இப்படி 3, 6, 9 அப்படிங்கிறது ஒவ்வொன்றோட தொடர்புடையது. இந்த 3, 6, 9 எண் இருக்கக்கூடிய நோட்டு உங்களுக்கு கையில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களாக தேடி போகக்கூடாது. அந்த நோட்டு உங்கள் கைக்கு எதேச்சையாக வரணும். அப்போ தான் அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏற்கனவே 7, 8, 6 அந்த நோட்டுக்கு நான் சொன்ன மாதிரி தான். நம்ம இந்திய ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா 6 இலக்கம் இருக்கும். இதில் 3 இலக்கம் முன்னாடி இருக்கிறது 3, 6, 9 இருக்கணும். இல்லை பின்னாடி இருக்கிற நம்பர் 3, 6, 9 இப்படி இருக்கணும். நடுவில் இருக்கக்கூடாது. இந்த நோட்டு தானாக உங்கள் கைக்கு கிடைக்கணும், யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. இந்த இதை நான் சொல்கிறத நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். எதையுமே நம்ம திரும்ப திரும்ப செய்கிறப்ப, மந்திரமோ பிரார்த்தனையோ இல்லை எந்த முயற்சியாகட்டும் திரும்ப திரும்ப நம்ம அசை போடும்போது நம்மளுடைய மூளை உடல் அதற்கு தகுந்த மாதிரி மாறி காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நிக்கோலா டெஸ்லா சொல்லியிருக்கிறாரு. இப்போ அது மாதிரி தான் இதை நம்ம செய்ய போகிறோம். 7, 8, 6 மாதிரி தான் 3, 6, 9க்கும். இது கிழிஞ்ச நோட்டாக இருக்கக்கூடாது, யாருக்கும் நீங்கள் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அதே மாதிரி
விற்கக்கூடாது. இந்த மாதிரி நோட்டெல்லாம் கிடைச்சா சில பேர் விற்கிறாங்க, அது மாதிரிலாம் விற்கக்கூடாது. அப்புறம் இந்த நோட்டெல்லாம் கிடைச்சதுன்னா அதில் இந்த எச்சில் பண்ணி தொட்டு எடுப்போம் பாருங்க, அது மாதிரிலாம் எண்ணக்கூடாது. நீங்கள் பூஜையாகவும் இதை செய்யலாம், நீங்கள் அறிவியல் ரீதியாகவும் சயின்ஸ் ரீதியாகவும் இது பணத்தை எப்படி ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 3, 6 2 எண்ணையும் 9ங்கிற எண் தான் கட்டுப்படுத்துது. 9 எண்ணுக்குள்ள தான் 3, 6 இருக்குது. பிரபஞ்சத்தோட மையம் அப்படிங்கிறது இந்த 9 எண். 9 எண் தான் அனைத்தையுமே கட்டுப்படுத்துது. பிரபஞ்சத்தில் 1, 2, 3, 4 நம்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாதாரணமான நம்பர். இதில் 3, 6, 9 அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் பிரபஞ்ச சக்தியை திறக்கக்கூடிய திறவுகோல். அதனால தான் இதை வந்து டெஸ்லா வந்து இந்த 3, 6, 9 அப்படிங்கிறத மிக சக்தி வாய்ந்த நம்பராக சொல்றாரு. இந்த நம்பர் தான் உலகையே ஆளக்கூடிய எண்ணாக அவர் அறிவிக்கிறாரு. பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு அசைவும் ஏதாவது ஒரு வகையில் 3 எண்ணை சார்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நம்பரை நம்ம அடிக்கடி பார்க்குறப்ப, அடிக்கடி நம்ம வந்து அதை பயன்படுத்தும் போது, இந்த மாதிரி முயற்சிகளெல்லாம் செய்யும்போது பிரபஞ்சமும் பணத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு நமக்கு வந்து பணம் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நாம் எதை ரொம்ப தேட ஆரம்பிக்கிறோமோ அது மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் நமக்கு பணமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ இந்த நோட்டு கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு நிமிஷம் வந்து கல்லுப்பு கலந்த நீரில் போட்டு எடுத்துருங்க. ஏன்னா இது யார் யார்கிட்ட இருந்தோ நமக்கு வந்திருக்கும். அதனால் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். அது வந்து ரிமூவ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் புனுகு, ஜவ்வாது, அரகஜா, இல்லை எதுவுமே கிடைக்கல எனக்கு அப்படின்னா மஞ்சளாவது எடுத்துக்குங்க. இது ஏற்கனவே நான் 7, 8, 6க்கு புனுகு சொன்னேன். புனுகு மெயின். கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் பயன்படுத்தலாம். இதை வந்து 4 கார்னர்லையும் வச்சுருங்க. நடுவில் ஓம் அப்படிங்கிறது எழுத்தை எழுதிருங்க. இப்போ இதை வந்து பீரோவில் இல்லை லாக்கரில் இல்லை பர்ஸில் எதுலையாவது வைங்க. நீங்கள் டெய்லி வந்து இதை எடுத்து பார்க்கலாம். டெய்லி எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப வெள்ளி செவ்வாயிலையாவது இதை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாக இந்த நோட்டை கையில் வச்சுக்கிட்டு ஸ்ரீயை நமக, மகாலட்சுமியே போற்றி இப்படி சொல்லுங்க. சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணத்தொகை தேவையோ அதை சொல்லுங்க. அதற்கு பிறகு அந்த நோட்டை வந்து மறுபடியும் நீங்கள் பர்ஸ்லையோ பீரோலையோ லாக்கர்லையோ வச்சுக்கோங்க. தாந்திரீக பரிகாரம் படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ, ஐ அட்ராக்ட் மணி அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை டெய்லி நம்ம எடுத்து சொல்லிட்டு 45 நாள் தொடர்ந்து செய்யணும். திரும்ப திரும்ப எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லும்போது, முயற்சி செய்யும்போது, நான் சொன்னது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிரபஞ்ச சக்தியானது நம்மளோட கனெக்ட் ஆகி நம்ம கேட்குறத நம்ம உடல் மூளை அதற்கு தகுந்த மாதிரி மாறி அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதை செய்யறப்பயே நிறைய மாற்றங்கள் உருவாகும். அதிக அளவு உங்களுக்கு பணம் பெருகுவதை நீங்கள் உணரலாம். நீங்கள் செஞ்சு பாருங்க, நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.